வணக்கம். ஒரு இன்ட்ராடே ட்ரேட் செட்டப் பிகினருக்கான டே ட்ரேடிங்க்கு டெக்னிக்கல பேஸ் பண்ணி எப்படி ஒரு செட்டப் கிரியேட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா, ஈஸியா நான் இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ண போறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வர ஜனவரி 23ஆம் தேதி மதுரையில ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரெய்னிங் செஷன் இருக்கு. கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே போல் 24ஆம் தேதி திருச்சியில் டைரக்ட் ட்ரைனிங் செஷன் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அப்படின்னு வரும்போது சார்ட்டை என்னால் வியூ பண்ண முடியும், மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேட் செட்டப் ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இதை லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இந்த செட்டப்புக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் 20 பீரியட் லோயர் பீரியட், 50 பீரியட் ஹையர் பீரியட். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹையர் பீரியடுக்கு மேலே லோயர் பீரியட் கிராஸ் ஓவர் ஆகி லைன் கிராஸ் ஓவர் நடக்கும்போது மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம பை சிக்னல் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 மூவிங் ஆவரேஜ்னு வரும்போது நார்மலாக ஒரே ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் கிராஸ் ஆகும்போது புல்லிஷ், மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ப்ரைஸ் வரும்போது ட்ரெண்ட் பேரிஷ். ஆனால் 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது நம்ம கிராஸ் ஓவரை வச்சுக்குவோம். ஒரு மூவிங் ஆவரேஜும் இன்னொரு மூவிங் ஆவரேஜும் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஓவர் நடக்கும்போது பை செல் சிக்னல் வரும். அதில் லோயர் டைம் ஃப்ரேம் மேலே இருக்குது, ஹையர் பீரியட் வந்து கீழே இருக்குன்னா அது புல்லிஷ் ட்ரெண்ட். ஹையர் பீரியட் மேலே இருக்குது, லோயர் பீரியட் கீழே வந்துடுச்சுன்னா கிராஸ் ஓவர் ஆகி வந்ததுன்னா அது பேரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது செட்டப், ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிட்டோம் 20 பீரியட் 50 பீரியட். ரெண்டாவது ஆர்எஸ்ஐ 14 பீரியடுக்கான ஆர்எஸ்ஐயை ஆட் பண்ணணும். 2 விஷயம். இப்போ இந்த ரெண்டுத்துலேருந்து என்ன கண்டிஷன்? 50 பீரியட் இஎம்ஏக்கு மேலே 20 பீரியட் இஎம்ஏ கிராஸ் ஓவர் ஆகணும், ஆர்எஸ்ஐ 50க்கு அபவ் இருக்கணும். இதுதான் என்ட்ரிக்கான ஒரு செட்டப். இதில் வந்து மேபி கிராஸ் ஓவர் நடக்கும்போது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், அந்த இடத்துல என்னால் பை போக முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா மறுபடியும் அந்த 20 பீரியட் இஎம்ஏக்கு கிட்ட க்ளோஸாக ப்ரைஸ் வருதான்னு பாருங்கள். அப்படி வந்தால் அதை இன்னொரு பை சிக்னலாக நீங்கள் எடுக்கலாம். மேபி நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சார்ட்டில் எந்த இடத்துல பை வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ என்னென்னா 50க்கு மறுபடியும் நியரில் ஆர்எஸ்ஐ வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 20 இஎம்ஐக்கு நியரில் ப்ரைஸ் வருதான்னு பாருங்கள். ஸோ அப்போ இந்த 2 கண்டிஷன் எங்கெங்கெல்லாம் மறுபடியும் மீட் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் அகைன் என்ட்ரி போகலாம் டே ட்ரேடிங்க்கு. ஏன்னா ஒரே ட்ரெண்டு டே ஃபுல்லாகவே இருக்கும்போது அந்த என்ட்ரி ஓப்பன் ஆகிற டைமில் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். ஸோ 50க்கு மேலே 20 பீரியட் இஎம்ஐ வந்ததுக்கப்புறம் அந்த 20க்கு மேலேயும் ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதுன்னா அந்த 20 பீரியட் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும், 50 பீரியட் ரெண்டாவது சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 2 சப்போர்ட்டை வச்சுட்டு தான் நம்ம டே ட்ரேடிங்கில் வந்து லாங் பொசிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஷார்ட் பொசிஷன்ஸுக்கு 50க்கு கீழே 20 கிராஸ் ஓவர் ஆகி கீழே வரும்போது இந்த 20 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 50 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ இந்த பை என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றின இன்கேஸ் நீங்கள் ஷார்ட் போகணும் அப்படின்னாலும் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து 50க்கு பிலோவில் 20 வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு பிலோவில் இருக்கணும். ஸோ அப்போ 50க்கு பிலோவில் ஆர்எஸ்ஐ இருந்து 50 இஎம்ஐக்கு கீழே 20 இஎம்ஐ கிராஸ் ஓவர் நடக்கும்போது நீங்கள் என்ட்ரி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த செட்டப் ட்ரேட் செட்டப்பை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 months ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மார்க்கெட்லேயும் உங்களுக்கு எப்படி இது பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் டிசைட் பண்ணலாமா, சூஸ் பண்ணலாமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணுங்கள். வர ஜனவரி 23, 24 மதுரை திருச்சிக்கான ட்ரைனிங் செஷன், அதோட டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.